காணி வீட்டுரிமையை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவேன், ஜனாதிபதி தெரிவிப்பு. தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கை ஆராய்ந்து பாடசாலை விடுமுறை தீர்மானிக்கப்படும், கல்வி அமைச்சு தெரிவிப்பு. ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கி ரவையுடன் இளைஞன் கைது. வவுனியாவில் இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளரின் பிரச்சார கூட்டத்தை கண்காணித்த ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர். வாக்காளர் அட்டைகளை விநியோகித்த உத்தியோகத்தரை தாக்கிய நபர் கைது. நாட்டை கொளுத்தியவர்களால் நாட்டை எவ்வாறு மீட்க முடியும், சஜித் கேள்வி. தேர்தல் துண்டு பிரசுர விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாடசாலை விடுமுறை வழங்குவது தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கை ஆராய்ந்து பாடசாலை விடுமுறை தொடர்பான திட்டமிடல்கள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சு கூறியுள்ளது. வாக்கெண்ணும் நிலையங்களை தயார்படுத்தும் நடவடிக்கைகள் தரம் 5ஆம் புலமை பரிசில் பரீட்சையை நிறைவடைந்த பின்னர் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்தது. வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்பட உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தயார்படுத்த தற்போது திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேசிய தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. காணி உரிமையையும் வீட்டுரிமையையும் வழங்கி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவதே தமது முன்னுரிமையான எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஹப்புத்தளையில் இன்று இடம்பெற்ற ஈழம் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெருந்தோட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக கிராமங்கள் உருவாக்கப்படும், குறைந்த வருமானம் ஈட்டும் மக்களுக்கு அஸ்வஸ்ம வழங்கும் திட்டத்தை செயற்படுத்தினோம், ஓய்வு பெற்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் அஸ்வஸ்ம நிவாரணம் வழங்கப்படும், அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் வேதனமும் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கிரான் கோர கல்லிமடுவில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வருகை தரவிருந்த வேளை இளைஞர் ஒருவரை துப்பாக்கி ரவையுடன் கைது செய்துள்ளதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகரை அம்பந்தனாம் வெளியைச் சேர்ந்த இன்பராசா என்ற 22 வயதுடைய இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கிரான் கோர கல்லிமடு விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனினால் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்காக பொதுமக்கள் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் வாகனங்களில் கட்சி ஆதரவாளர்களால் அழைத்து வரப்பட்டிருந்தனர். குறித்த இளைஞரும் இதுபோன்று வாகரை பிரதேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் எதுவித குழப்பமின்றி சற்று தாமதித்து நடைபெற்றது. கைது செய்யப்பட்டவர் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். வவுனியா குருமன்காடு கலைமகள் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனின் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வருகை தந்து கண்காணித்திருந்தனர். இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் மற்றும் கலந்து கொண்ட மக்களுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தியிருந்தார்கள். அத்துடன் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களுடனும் கலந்துரையாடி கூட்டம் தொடர்பில் தகவல்களை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் புகைப்படங்களையும் எடுத்துக் கொண்டதுடன் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அரசியல்வாதிகளாலும் ஜனாதிபதி வேட்பாளர்களாலும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பிலும் அவர்கள் குறைப்புகளை எடுத்துக் கொண்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகித்து களத்துறை தெற்கு அஞ்சல் நிலையத்தில் பணிபுரியும் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் களத்துறை வடக்கு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் களத்துறை ஜாவத்த பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான அஞ்சல் உத்தியோகத்தருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் பின்னர் மோதலாக மாறியுள்ளது. அஞ்சல் உத்தியோகத்தரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னாள் அமைச்சர் தலத அத்துகோருல தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். வெளிமடையில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் ரணிலுக்கு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலத அத்துகோருல ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைய வேண்டும் என்று கோரி வந்தார். எனினும் அதற்கு சஜித் பிரேமதாஸ் உடன்பட மறுப்பதாக குற்றம் சுமத்தி அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அண்மையில் விலகினார். இந்த நிலையில் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
ரணில் விக்ரமசிங்கவும் அனுருகுமார திசாநாயக்கவும் புதிய அரசியல் திருமண விருந்து உண்ணுகின்றார்கள். நாட்டை தீயிட்டு கொளுத்துகின்றவர்களுக்கு, கொலைகளை செய்கின்றவர்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. ரணிலுக்கும் அனுருவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வந்து நாட்டுக்கு சேவை செய்யும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஹோமகம நகரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாஸ் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் அனுரு இருவருக்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையில்லை. இவர்களில் ஒருவருக்கு மக்களின் இதய துடிப்பு தெரிவதில்லை. 220 லட்சம் மக்களின் எதிர்பார்ப்பு, ஆசை, துன்பம், வேதனை என்பனவற்றையும் அறிவதில்லை. இவர்களில் மற்றவர் அனைத்தையும் சீரழிக்கின்ற, எரியூட்டுகின்ற சமூக படுகொலைகளை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றவர். 200 ஆடை தொழிற்சாலைகளை உருவாக்கின்ற பணி முன்னெடுக்கப்பட்ட போது பிரசுரங்களை விநியோகித்து பிரேமதாஸ் உருவாக்கும் ஆடை தொழிற்சாலைகளை தீயிட்டு கொளுத்துவதாக எச்சரிக்கை விடுத்தவர். பாரிய அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில், மக்களின் வாழ்க்கை நிலை மோசமடைந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில், சுத்தமான ஆட்சியொன்றினூடாக 220 லட்சம் மக்களுக்கும் பொறுப்பு கூறுகின்ற முறையிலான பொதுமக்களை மையமாக கொண்டு அரசாட்சி முறைமையொன்றை இந்த நாட்டுக்குள் கட்டி எழுப்புவோம் என்றார். யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பல் ஒன்றினால் வேன் மற்றும் கார் ஒன்றுக்கு நேற்றைய தினம் இரவு தீ வைக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் பகுதியில் உள்ள வீடொன்றின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குறித்த வாகனங்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் தாக்குதலை மேற்கொண்டு தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அதனை கண்ணுற்ற வீட்டார் தீயினை அணைக்க முயன்றுள்ளனர். அதன்போது வாகன உரிமையாளரின் தாய் தீக்காயங்களுக்குள்ளாகியுள்ளார். இதனை அடுத்தவரை சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர்களின் தேர்தல் துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதற்காக அதிகபட்சம் 5 பேர் மாத்திரமே வீடுகளுக்கு செல்ல முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் RLM ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டன. எதிர்வரும் 11, 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளிலும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் இன்றைய தினத்தினை விசேட தினமாக அறிவித்து வாக்காளர் அட்டை விநியோகிக்கப்பட்டது. இதன்படி இன்று காலை 8 மணி முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணிகள் மாலை 6 மணி வரையில் முன்னெடுக்கப்பட்டன. எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு பின்னர் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த தினங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளாத வாக்காளர்கள் எதிர்வரும் 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தங்களது பகுதிகளுக்கு பொறுப்பான அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்று தங்களது அடையாள அட்டைகளை காண்பித்து வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பாடசாலை மாணவருக்கும் ஆங்கில கல்வியை வழங்க வேண்டும் என்று வெள்ளை அறிக்கையை கொண்டு வந்த போது ஜேவிபி அதனை எதிர்த்ததால் இலங்கையில் பெருமளவிலான இளைஞர்கள் ஆங்கில கல்வியை இழந்ததாகவும், இளைஞர்களுக்கு சிறகுகளை வழங்கும் போது ஜேவிபி அவர்களின் கால்களை சங்கிலியால் கட்டி போட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று இந்நாட்டு இளைஞர் சமூகத்திற்கு விசேட உரையொன்றை ஆற்றிய போதே இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எம் இளைஞர்களின் இறக்கைகள் கல்விதான். இறக்கைகள் இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் பறக்கலாம். அதனால்தான் இலவச கல்வி முறைமையை உருவாக்கினோம். DS சேனநாயக்க அவர்களின் காலத்தில் மத்திய மகா வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டது. GR ஜெயவர்தன ஜனாதிபதியின் காலத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் வழங்கும் செயற்றிட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. நான் கல்வி அமைச்சராக இருந்த போது ஆசிரியர் பயிற்சி நடத்தி ஆசிரியர்களை நியமனம் செய்தேன். அத்தோடு கல்வி நிர்வாக சபை நிறுவப்பட்டது. குறிப்பாக ஆசிரியர் பயிற்சிக்காக கல்வி கல்லூரிகள் நிறுவப்பட்டன. கணனி கல்வியும் தொடங்கப்பட்டது. பின்னர் கல்வி இணையத்துடன் இணைக்கப்பட்டது. பிரிவினா கல்விக்காக பிரிவினாக்களுக்கு நிதி வழங்கப்பட்டது. மேலும் தேசிய கல்வி நிறுவனம் நிறுவப்பட்டது. இதன் காரணமாக இன்று நாட்டில் கல்வி பெரிதும் மேம்பட்டுள்ளது. அப்போது ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருந்தது. இன்று 17 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. நாட்டில் உள்ள ஒவ்வொரு பாடசாலை மாணவர்களுக்கும் ஆங்கில கல்வி வழங்க வேண்டும் என்று வெள்ளை அறிக்கையில் முன்மொழிந்தேன். அப்போது ஜேவிபி அந்த திட்டத்தை எதிர்த்தது. இதற்கு எதிராக பாடசாலைகளிலும் நாடுகளிலும் பெரும் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அதனால் அதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே இன்று நமது இளைஞர்களில் பெரும் எண்ணிக்கையிலானோர் ஆங்கில கல்வியை பெறவில்லை. மேலும் பல்கலைக்கழக கல்வி வளர்ச்சியில் 5 தொடக்கம் 10 வருடங்கள் பின்னடைவு காணப்பட்டது. அப்போது துணைவேந்தர் படுவத்தவிதான, துணைவேந்தர் ஸ்டென்லி விஜயசுந்தர போன்றவர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் ஆசிரியர்கள் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக பலர் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறினர். மேலும் பல்கலைக்கழகங்களிலும் சேர
விருப்பம் இருக்கவில்லை. 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பாடசாலை கல்வி முடங்கியது. இந்த நிலையால் நமது கல்வி முறையில் சுமார் 10 ஆண்டுகள் பின்னடைவு ஏற்பட்டது. இந்த அழிவை ஜேவிபி செய்யாமல் இருந்திருந்தால் இன்று மிகச்சிறந்த கல்வி முறையை நாம் பெற்றிருப்போம். எனவே யார் கூச்சலிட்டாலும் இங்கிலீஷ் ஃபார் ஆல் செயற்திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் ஆங்கில அறிவை வழங்கும் வாய்ப்பை வழங்க முடிவு செய்தேன் என்றார்.